ஹலோ மக்களே, நாங்கள் இன்றைக்கி வீடியோ பார்க்க போகிறது என்ன பார்த்தீங்கன்னா, ஆர்க் சர்வைவர் எவோல்ட்டு எப்படி இருக்கிறதுன்னா, என்னுடைய ஃபோன் கேலக்ஸி A20s சாஃப்ட்வேர் பாருங்கள் எப்படின்னு. அதை விட என்னுடைய RAM 4GB தான், அதில் 2.3GB வளர்த்திரியில் பார்த்து சொல்கிறேன். 4GB அதில் எனக்கு செக்கிங் ஆகுது. 2.7GB காலி ஆகிட்டு. ஓகே, 790 MB தான் அவைலபிளாக இருக்குது. புரிஞ்சுதா? இப்போ நாங்கள் என்ன செய்ய போகிறோம்னா, எப்படி ஆர்க் கேமிங் இருக்கிறேன்னு பார்க்க போகிறோம். அதோட என்னுடைய ஸ்டோரேஜ், அதாவது ரோம் வளர்த்திரியில் 62GB, அதில் 63 வீதத்தை யூஸ் பண்ணிட்டேன். அதாவது 42.75GB நான் யூஸ் பண்ணிட்டேன். ஓகே, இருந்தாலும் இந்த ஃபோனில் ஆர்க் சர்வைவர் எவோல்ட் விளையாடலாம்ன்றதை காட்டு தான் நான் இந்த வீடியோவே போட்டுக்கிறேன். ஓகே, எல்லோரும் யோசிக்கிறது ஆர்க் சர்வைவர் எவோல்ட் இதில் பேசலான்னு. இப்போ எப்படி இருக்கிறேன்னு பார்க்கலாம் வாங்க. ஓகே, முதலாவது க்ரோமோ கூகுளுக்குள்ள போய், ஓகே, நான் இப்போ காட்டுற மாதிரி அந்த ஃபைலையே டெவலப் பண்ணுங்கள். இப்போ காட்டுறேன் பாருங்கள். இது க்ரோமில் ஏபிகே ப்யூரில் ஏபிகே மட்டும் டெவலப் பண்ணுங்கள். ஏபிகே ப்யூரில் எப்படி டெவலப் பண்ணுறேன்னு காட்டுறேன். என்ன டெஸ்டினேஷன் என்னென்ன ஸ்டோரேஜ்லாம் டெவலப் ஆகுது. ஏபிகே ப்யூர் தான் காட்டுக்கலாம். கடைசி வருஷன் 2.0.29 இது தான் டெவலப் பண்ணணும். ஓகே, வாங்க எப்படி டெவலப் பண்ணணுன்னு பார்க்கலாம். ஓகே, கும்புக்குள்ளே போனீங்கன்னா ஆர்க் சர்வைவர் எவோல்ட் ஏபிகே மொபைல் அந்த மட்டும் பண்ணுங்க. காட்டுற மாதிரியே ஆர்க் சர்வைவர் எவோல்ட் ஏபிகே மொபைல் இப்படி தான் நீங்கள் சர்ச் பண்ணணும். ஏபிகே ப்யூரோட கூடுதலாக ஒன்றாக வரும், இல்லாட்டி 2 வரும். அப்போக்கு நீங்கள் ஏபிகே ப்யூரை தான் யூஸ் பண்ணணும். ஏபிகே ப்யூ நெட்டை யூஸ் பண்ணிங்கன்னா XAPK வரும். இது 2.9GB கிட்ட வரும். அதோட இதில் எரோர் இருக்குது சில. இது நீங்கள் ஆர்க் சர்வைவர் எவோல்ட் ஆர்க் ஏபிகே ப்யூர் அதில் ஏற்றுங்க. நம்ம போனாண்டா உள்ளுக்குள்ளே நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். சரியா? கிளிக் பண்ண அப்புறம் இப்படி ஒரு இன்டர்ஃபேஸ் வரும். இதில் நீங்கள் கீழே இருக்கிற இதை நீங்கள் டெவலப் பண்ணக்கூடாது. இது ஃபுல்லுமே 2.3GB 2.4GBன்னு வேணும். நீங்கள் டவுன்லோட் ஏபிகேன்னு மேலே இருக்குல்ல, இதை டெவலப் பண்ணாமல் பாருங்கள், காட்டுறேன். இதை டெவலப் பண்ணாமல் இதை டெவலப் பண்ணுங்கள். ஓகே, இதை கொடுத்தீங்கன்னா இன்னொரு இன்டர்ஃபேஸ் இருக்கும். ஓகே, இதில் கீழே பார்த்தீங்கன்னா, கீழே போனீங்கன்னா 2வது 3வது ஏபிகேன்னு 60 MB அப்படி ஒரு 100 MB அண்டர் 100 MBக்குள்ள இருக்கும். இதை மட்டும் டெவலப் பண்ணுங்கள். ஓகே, காட்டுறேன்ல, இதை மட்டும் டெவலப் பண்ணுங்கள். மெட்டது டெவலப் பண்ணால் உங்களுக்கு நான் ஏன் எப்படி செய்கிறேன்னா, மெட்டது டெவலப் பண்ணால் ஏதாகும், நீங்கள் அப்புறம் எனக்கு வேலை செய்ய முடியாது. அதுக்காண்டி தான் நான் இப்போ இதில் ஏபிகேயும் இன்னொன்றில் OPP அதாவது zip ஃபைல் ஏற்றி காட்டுற பாருங்க. இப்போ இதை இறக்கிட்டோமா, இதுதான் நான் முதல்ல இறக்கிட்டேன். அதனால தான் ஃபைல் ஆல்ரெடி இன்ஸ்டாலட் டவுன்லோட் ஃபைல் எங்கேயும் எனக்கு இருக்குது. நீங்கள் இறக்குங்க. இறக்கினா பிறகு இதுக்குள்ளே போனீங்கன்னா கூடுதலாக இருக்கும். சில நேரத்தில் டவுன்லோட்ஸுக்குள்ளே போய் தான் பார்க்க வேண்டியிருக்கும். இப்போ என்னுடைய இதுக்குள்ள டவுன்லோட்ஸுக்குள்ளே நான் காட்டுற பாருங்க. சாரி பாருங்கள், டவுன்லோட்ஸுக்குள்ளே முதல்ல அதுக்கு ஏபிகே பொருள் அதுதான். இப்போ அதை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இதை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணுங்கள். இன்ஸ்டால் பண்ணால் பிறகு கொஞ்சம் நேரம் தான் ஆகும். கொஞ்சம் நேரத்தில் டவுன்லோட் ஆகிடும்.
வெயிட் பண்ணுங்கள். ஓகே வந்து இப்போ நீங்கள் டன்னை கொடுக்கக்கூடாது, ஓப்பனை தான் கொடுக்கணும். அப்புறம் மார்க் பண்ணி காட்டுறேன், நீங்கள் அது மட்டும்தான் கொடுக்கணும். ஏன்னா அதை கொடுத்தா தான் இது தியரி கொஞ்சம் ஒர்க் ஆகும். அல்லது நீங்கள் டன்னை கொடுத்தீங்கன்னா ஒரு திருப்பி போய் அந்த இன்ஸ்டால் ஆனது ஓப்பன் பண்ணுங்கள். இப்போ கேட்குறதுக்கெல்லாம் அளவு கொடுங்க. அளவு கொடுத்தா பிறகு இப்படி ஒரு மினிமைஸ் பண்ணி இப்படி ஒரு இன்டர்ஃபேஸ் வரும். இப்போ ஓகே கொடுத்துட்டு க்ளோஸ் அவுட் பண்ணுங்கள். எல்லாம் க்ளோஸ் பண்ணாட்டியும் பரவாயில்ல. ஓகே கொடுங்க. இதில் காட்டிக்கிட்டே என்னென்னா பேட் டவுன்லோட் ஓ நாட் எனஃப் ஸ்டோரேஜ்னு வருது. இதில் எங்களுக்கான காரணம் பேட் டவுன்லோட் தான். அதனால நாங்கள் இப்போ ஓபிபி இறக்கி டவுன்லோட் பண்ண போகிறோம். ஓகேயா? ஓகே கொடுத்துட்டு எங்கள்கிட்ட உடனே வழியில் வந்துடும். அதை பற்றி கவலைப்படாதீங்க. வெளியில் வந்த பிறகு நீங்கள் என்ன செய்யணும்னா டெலிகிராம் அந்த லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். கொடுக்க முடியாட்டி கூகுள் குரோமில் எடுக்கலாம். ஏபிகே விஷன் இந்த இதில் ஆர்க்குன்னு சர்ச் பண்ணிங்கன்னா இப்போ டெலிகிராமில் இப்படி தான் வருது. உங்களோட டெலிகிராம் இல்லாட்டி நீங்கள் கூகுள்லேயே போய் டெவலப் பண்ணிக்கலாம். டெலிகிராமில் டெவலப் பண்ணுங்கள். இதில் நீங்கள் செகண்ட் ஃபைல், அதாவது கீழேருந்து பார்த்தா 19வது ஃபைல், மேலேருந்து பார்த்தா 2வது ஃபைல், அதுக்கு நீங்கள் போகணும். இதுக்கு நீங்கள் நான் காட்டுற அந்த பட்டனை சூஸ் பண்ணுங்கள். அதாவது 19 தடவை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் 90 times. ஓகே, இப்போ வரலாம். இப்போ வர்றது எல்லாமே அல்டிமேட்டுண்ட நான் காட்டின மாதிரி 4GB ரேமில் 2.3 GB போய் அதில் 790 MB அவைபிளா அப்படி எனக்கு இதுக்கு வேலை செய்ய ஒர்க்கே ஆகாது. இப்போ காட்டுற பார்த்தீங்களா, ஆர்க் சர்வைவல் ஓபிபி 2.0 2.9 ஏபிகே விசன்ஷிப். இந்த ஃபைலோட கரண்ட் சைஸ் என்னண்டா 2.26 GB. இதை நீங்கள் டெவலப் பண்ணிக்கோங்க. பண்ணிட்டீங்கன்னா நான் முதல்ல பண்ணி டெலிகிராமிலேருந்து அழிச்சிட்டு எஸ்டி கார்டுக்காக வச்சுக்கிறேன். நீங்கள் டவுன்லோட் பண்ணிட்டீங்கன்னா சரி. இந்த இதில் இப்போ காட்ட போகிறது தான் அந்த ஃபைல். இந்த ஃபைலை நீங்கள் செட் அச்சீவர் என்ற ஒரு ஆப் இது தான். இதை ஏற்றி நீங்கள்டா இப்போ என்னென்னா சிம்பிளாக ஒன்று செஞ்சாக்கம் செட்டிங்கில் போய் அந்த ஃபைல் லொக்கேஷன் அதுக்குள்ளே போங்க. அந்த ஃபைலுன்ற லொக்கேஷனுக்குள்ளே போங்க. ஓகே, இப்போ நான் வச்சுக்கிறேன் டவுன்லோடில். அதை கொடுத்துட்டீங்கன்னா வியூவை கொடுங்க. வியூ இப்போ அந்த ஃபைலுக்குள்ளே போய் இந்த 2 ஃபைலையும் காப்பி பண்ணுங்கள். பட்டி செலக்ட் கொடுத்து பாக்ஸ் மேலே கொடுத்து காப்பி பண்ணி பிழையை கொடுக்காம பேக்வேர்ட் பட்டனை கொடுத்து வெளியில் வந்து இப்போ ஆண்ட்ராய்டுக்குள்ளே ஓபிபி அதுக்குள்ளே போங்க. நீங்கள் அந்த இறங்கின ஆர்க்சர்வில் ஓப்பன் பண்ணியிருந்தீங்கன்னா கீழே இப்படி ஒரு ஃபைல் காம் ஸ்டூடியோ வைல்டு கார்ட் ஸ்டூடியோ ஆர்கன், அதுக்குள்ளேருந்து 2ஐயும் நீங்கள் காப்பி பண்ணிங்கன்னா போதும். அதுக்கு பிறகு ஆர்க் சர்வைவர் உங்கள் ஃபோனில் புதுசாக விளையாடக்கூடிய மாதிரியே இருக்கும். இப்போ நான் ஹைடை கொடுத்தேன். ஏன்னா அப்படின்னா தான் டிஸ்டர்ப் இல்லாமல் வேறு வேலையை செய்ய முடியும். வேறு ஏதாவது ஒரு ஃபைல் இருந்துச்சுன்னா அதை அழிச்சிடுங்க. ஓகேயா? நீங்கள் அந்த ஓபிபி ஃபைலுக்குள்ளே ஸ்டூடியோ வோல்ட் ஆர்கண்ட் அந்த ஓபிபி ஃபைலுக்குள்ளே போனீங்கன்னா அந்த 2 தான் இருக்கும். வேறு எதுவுமே இருந்தால் ஒர்க் ஆகாது. ஓகேயா? சொல்கிறத படிவாக கேடு. 47% ஓகே கேஸ், இறங்கின அப்புறம் நான் உங்களை பார்க்க.
கைஸ் இப்போ நாங்கள் போட்ட ஃபைல் காப்பி ஆகிட்டு இப்போ மேலே இருக்கிற ஃபைல் ஒன்று தேவையான ஃபைல் நான் சொன்ன மாதிரி அழிச்சிடுவோம். அதை அழிச்ச பிறகு வெளியில் வந்து அந்த ஃபைலுக்குள்ள போகும் டைரெக்டாக அதுக்கு போதுன்னு போயிடுச்சு. இதை விட வேறு ஃபைல் இல்லை. இப்போ என்ன செய்யணும்னா க்ளோஸ் அவுட் பண்ணணும். எல்லா இன்டர்ஃபேஸையும் க்ளோஸ் அவுட் பண்ணிவிட்டு இப்போ ஆர்க் சர்வைவல் எவோல்ட்டை நாங்கள் ஆப்பை ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணிட்டீங்களா? இப்போ அந்த ஈஸியாக ஒர்க் ஆகும். நான் சொன்ன மாதிரி 4 GB RAM 20 GB தான் ஃப்ரீயாக இருக்குது அப்படின்னா. ஓகே கைஸ், லோட் ஆகுதுன்னு நினைக்கிறேன். என்ன கைஸ் தூக்கி வழியில் இறங்கிடுச்சு. இவ்வளோ ஒழுங்காக பண்ணியே வெறியலை. ஒருவேளை 4 GB நமக்கு வேலை செய்யாதோ? சும்மா ப்ராங்க் பண்ணங்க கைஸ், ஒழுங்காகவே வேலை செய்யும். ஒழுங்குல போய் பாருங்க. பார்த்தீங்களா ஒழுங்குல வந்து இவ்வளோ இதை காட்டு அதையெல்லாம் ஒரு யூஸ் பண்ணிவிட்டு நிறைய ஆர்க்க கொடுத்தீங்கன்னா செம்மையாக இருக்கும். உங்களுக்கு கேம் பிளே வீடியோ வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் நான் போடுறேன், அல்லது ஒவ்வொரு கிழமையும் எந்த கிழமையும் நான் போடுறேன். ஓகே, இவ்வளோ உங்களுக்கு பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ப்ளீஸ், சப்போர்ட் பண்ணுங்கள். பாய்.